அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் உங்ககிட்ட நீங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிகாஸ் நார்மலாக எல்லாருக்குமே சரி, ஒரு ஷார்ட் ஹேராக இருக்கட்டும், லாங் ஹேராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன இருக்கணும், இருக்கிற முடியை தக்க வச்சுக்கணும், முடி ரொம்ப கொட்டாமல் இருக்கணும். இதுதான் பெரிய ஒரு எண்ணமாக இருக்கும். சரி, ரொம்ப லாங் முடி வேணும், லாங் ஹேர் வேணும் அப்படின்னு கூட இப்போல்லாம் யாருக்கும் ஆசை இல்லை. இருக்கிற முடியை தக்க வச்சுட்டு கொஞ்சம் முடி கொட்டக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னோட இப்போ நான் சொல்லக்கூடிய டிப் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். உள்ளுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய உடம்புல நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்தாலும் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் ஆகும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் நல்லா ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் கேர் சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சேனலில் வெற்றி ஹெல்த் சாய்ஸ் சேனலில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஹேர் ஃபால் ரெமடிஸ் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஏன் ஹேருக்கு நான் இது vlog வீடியோ இல்லையா, ஸோ இன்றைக்கி என்னோட ஒரு ஹேர் கேர் ரொட்டீனை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 2 times கண்டிப்பாக கோம் பண்ணுவேன். அண்ட் சிக்கு எப்படி லாங் ஹேர்னாவே கண்டிப்பாக சிக்கு விழும் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக தான் நான் சிக்கை எடுத்து அதை நான் சீவுவேன். பிகாஸ் எல்லாருக்குமே ஹரிபரிட் லைஃப் ஸ்டைலில் சும்மா பறக்குன்னு சீவி விட்டு இப்படி கிளம்புற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். பட் அட்லீஸ்ட் நம்ம முடிக்கொட்டக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கும் நம்ம ஹேருக்கும் கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்குன்னு கொஞ்சம் செலவிட்டால் தான் அதுக்கு ரொம்ப கொட்டாமல் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். ஸோ நான் எப்போதுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times கண்டிப்பாக ஹேர் கோம் பண்ணுவேன். அப்படி ஈவினிங் முடியல அப்படின்னா என் டியூட்டி முடிஞ்சு நைட் டைம் ஆனால் அப்போ ஒரு டைம் நான் ஹேர் கோம் பண்ணிவிடுவேன். 2 time கோம் பண்ணணும். அண்ட் கோம் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு உங்கள் கையாலேயே நீங்கள் சிக்கை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக நீங்கள் கோம் பண்ணணும். அண்ட் அடுத்த விஷயம் ஆயில் வைக்கிறது. நார்மலாக ஹேர் ஆயில் என்ன ஹேர் ஆயில் வேணாலும் அந்த ஹேர் ஆயில் பற்றிலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்ககிட்ட நிறையா விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஜென்ரலாக பேசிக்காக ஒரு கோகோனட் ஆயில்னே எடுத்துக்கோங்க. இப்போ கோகோனட் ஆயில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணாமண்ணான்னு டெய்லி பேசிஸ்லேயும் நம்ம எடுத்து அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஹேருக்கு நீங்கள் ஸ்கேல்ப்புக்கு நீங்கள் ஆயில் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹேரை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மறுநாள் தான் நீங்கள் இன்றைக்கி தலை குளிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் போய் ஆயில் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் நெக்ஸ்ட் டே தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போ நிறைய ஆயிலை தூக்கி அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஆயில் எடுத்து உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் உங்கள் நுனி முடி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டாவே போதும். அதுக்காக நிறைய போட்டு ஊற்றக்கூடாது எண்ணெயை. கொஞ்சம் எடுத்து உங்கள் ஸ்கேல்ப் எல்லாம் கொஞ்சம் படுற மாதிரி இது பண்ணிட்டு நல்லா உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கேல்ப்பை கம்ப்ளீட்டாக மசாஜ் பண்ணி விடணும். அண்ட் நுனி வரைக்கும் முடியை நீங்கள் எண்ணெய் வச்சுட்டு அண்ட் சீவணும். நிறைய ஆயில் வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்கள் ஸ்கேல்பில் ஆயில் அந்த செக்ரீஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓவராக ஆயில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டர்ட்டாக மாறிடும், அழுக்கு ரொம்ப சேர்ந்துடும் தலைமுடி. ஸோ அதனால் ஆயிலை லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் எப்போ ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 to 3 daysக்கு ஒன்ஸ் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். அப்படி ரொம்ப ஹேர் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா வீக்லி 2 கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணணும். அப்படி ஹேர் வாஷ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அழுக்கு ரொம்ப சேராது. உங்களுக்கு ஸ்கேல்ப் கொஞ்சம் க்ளீனாக இருந்தாவே உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அழுக்கு இருந்துச்சு, ஸ்கேல்பில் அழுக்கு ரொம்ப சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும், ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் ரொம்ப வந்துடும். ஸோ அதனால் கிளென்சிங் வாரத்துக்கு 2 time இது பண்ணுங்கள். அதில் ஒரு டைம் கண்டிப்பாக நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கிற மாதிரி ஒரு ஹேபிட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. நான் ஏன் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும்னா உடம்புல சூடு கண்டிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளமாக அதிகப்படுத்தும். உடம்பு ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சி தலைக்கு குளிங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்போ நீங்கள் இல்லை எனக்கு நல்லெண்ணெய் சேராது சளி பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக மிளகு அந்த நல்லெண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை லைட்டாக கூலான பிறகு அந்த ஆயிலை நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சளி தொந்தரவு எல்லாமே இருக்கும். அண்ட் பாடியும் உங்களுக்கு கூலாக்கி கொடுக்கும். அதாவது இந்த ஓவர் ஹீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக
பாடி ஹீட் ஜாஸ்தி இருந்ததுன்னா முடி கொட்டும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் குளியல் பயன்படுத்துங்க. இன்னொரு டைம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த ஹேர் பேக் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோவில் என்னென்ன ஹேர் பேக்ஸ்லாம் நீங்கள் போடலாம், ஸோ அது எதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் 2 வாட்டி கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். அதில் ஒரு நாள் நல்லெண்ணெய் குளியல், இன்னொரு நாள் வந்து ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது. அண்ட் அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து தலை சீவி நல்லா சிக்கு எடுத்து இது பண்ணணும். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஹேராக விட்டுட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக லூஸ் பண்ணி கொண்டை போட்டுட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் கொண்டை போட்டுட்டு இருக்கிறது, இல்லை நைட்டில் அப்படியே கொண்டை போட்டுட்டே தூங்குறது, இந்த மாதிரி இதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. பிகாஸ் அது இன்னும் சிக்கு தான் ஆக்கும், இன்னும் நிறைய ஹேர் ஃபால் தான் கொடுக்கும். நைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா தலையை சீவிட்டு ரொம்ப லூஸாக பின்னல் போட்டுட்டு நுனி வரைக்கும் பின்னி மடக்கி போட்டுடுங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு சிக்கும் விழாது. மறுநாள் காலையிலையும் நீங்கள் இது பண்ணுறப்ப திருப்பி நீங்கள் வந்து பின்னலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சீப்பு வச்சு சீவுறப்போ ஓவர் சிக்கும் இருக்காது, முடியும் ரொம்ப கொட்டாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்கிற சீசனில் எல்லாரும் சும்மா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் முடி கொட்டும். ஸோ நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும். இருக்கிற ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு என்ஜாய் பண்ணி வாழணும். இருக்கிற லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு என்ன இருக்கோ இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நமக்கு பிடிச்ச போல் அமைச்சுக்கிட்டு நம்ம வந்து லைஃப் லீட் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தாவே மோஸ்ட்லி நமக்கு ஸ்ட்ரெஸ் வராது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்க, ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாயபுளாக இருங்க. ஏன்னா இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது ரொம்ப ரொம்ப ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க. அண்ட் அடுத்த ஒரு விஷயம், நிறைய தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2.5 to 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். ஸோ உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் 2.5 to 3 லிட்டர் தண்ணி குடித்தாவே உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து கூலாகும். அந்த ஓவர் ஹீட் இல்லாமல் பாடியை கூலாக்கி விடும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. நான் என்னோட ஒரு விஷயத்த நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற நிறைய விஷயத்த உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணேன். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அப்கமிங் நிறைய ஒரு வீடியோஸோட நிறைய vlog வீடியோஸோடையும் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்ட் until டாடா பை.